ஹலோ ஆல், என் பேர் பாபு. இந்த வீடியோ எது பற்றினா இன்கம் பற்றி. இன்கம் எல்லாருக்கும் தெரியும் இன்கம்னா என்னான்னு. ஆனால் அதுலேயும் 3 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. இது நான் எதுலேருந்து கற்றுக்கினேன்னா ரிச் டேட் புட் டேட் புக்கில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், ராபர்ட் கியோசாக்கி. 3 டைப் ஆஃப் இன்கம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் இன்கம், செகண்ட் ஒன் பேசிவ் இன்கம், தேர்ட் ஒன் போர்ட்ஃபோலியோ இன்கம். ஓகே, இதனாடா இன்கமில் இத்தனை டைப்ஸ் இருக்குதான்னா ஆமாம் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இன்கம்னா, ஆக்டிவ் இன்கம்னா டெய்லி நம்ம ஒர்க்குக்கு போவோம், இல்லைன்னா சேலரிக்கு ஒர்க் பண்ணுவோம், டெய்லி கூலிக்கு போகிறோம். அங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு காசு இன்கம் வரும், இல்லைன்னா இன்கம் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போகல, லீவ் எடுத்துட்டேன்னா எனக்கு அந்த நாள் அந்த இன்கம் கட்டு, அவ்வளோதானே. வேலைக்கு போகிறோம், அங்கே நமக்கு உடம்பு சரி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம லீவ் போட்டால் இன்கம் கட் பண்ணுவாங்க, அவ்வளோதானே. அதுவே பெரிய எதுனா ஆக்சிடென்ட் ஆச்சு, இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் போக முடியாது, பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, ஜாப்லேருந்து தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதானே. ஜென்ரலாக நடக்குது இதுதான். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் என்னன்னா, அந்த இடத்துல நான் இருந்தாதான் அங்கே எனக்கு இன்கம் வரும்னு இல்லை, அந்த இடத்துல நான் இல்லைனாலும் சரி அது எனக்கு இன்கம் வரும். இது நிறைய எங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும். சில பிஸ்னஸுங்கெல்லாம் நம்ம அங்கே இருக்கணும்னு தேவையில்லை. இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் ஆனாலும் சரி, நிறைய விஷயங்கள் அங்கே உங்கள் பாஸ் அந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணவர் அங்கே தான் இருப்பாரா. எப்போ 24 hours உங்ககிட்ட இருந்து உங்களை பார்த்துன்னு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க என்னன்னு அதை பற்றி அங்கே யோசனை இருப்பாரா? இல்லைல்ல. அவர் ஒரு பிஸ்னஸ் மாடலை பில்ட் பண்ணி அங்கே அது கரெக்டாக அந்த எப்படி மேனேஜ் பண்ணணும், யார் யார் இருக்கணும், எத்தனை பேர் இருக்கணும், எவ்வளோ நேரம் எல்லாம் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணி அங்கே வச்சுருப்பார், அவ்வளோதான். அவர் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் நடக்கும். இவர் அங்கே இருக்கணும்னு தேவையில்லை. இப்போது இவர் ஒர்க் பண்ணினாலும் இவருக்கு என்ன வருது, ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வந்துனே இருக்குது, ரைட். இதுதான் பேசிவ் இன்கம். இந்த பேசிவ் இன்கம் எக்ஸாம்பிள்ஸ் பிஸ்னஸ், ஹவுஸ் ரெண்ட். சில ஹவுஸ் ஓனர்ஸ்க்கெல்லாம் வீடெல்லாம் இருக்கும், அங்கே வாடகை கொடுப்பாங்க, அது இன்கம் வரும். ஓகே, இது பேசிவ் இன்கம். நிறைய இருக்குது. நீங்களே ஒரு திங்க் பண்ணி பாருங்க, பேசிவ் இன்கம் வரதுக்கு என்னென்ன வழி இருக்குதுன்னு அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் இன்கம், அது போர்ட்ஃபோலியோ இன்கம். போர்ட்ஃபோலியோவா இது என்னன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் அவங்களுக்கு இதை பற்றி ஐடியா இருக்கும். போர்ட்ஃபோலியோ இன்கம்னா, இப்போ இந்த நிறைய கம்பெனிஸ் இருக்கும் இந்த உலகத்தில், இந்தியாவில். அதில் சில கம்பெனிஸு ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க அந்த கம்பெனியோட ஷேர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனியோட அந்த ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு என்ன வருது, ஓனர்ஷிப் வருது, அந்த கம்பெனி மேலே ஓனர்ஷிப் வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி பார்த்தேன், நல்லா இருக்குது, ஃப்யூச்சர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், நிறைய டூல்ஸு அது இதெல்லாம் இருக்குது. ஒரு கம்பெனி நல்லதா கெட்டதா, இது இன்வெஸ்ட் பண்ணால் நல்லதா இல்லையான்னு அதெல்லாம் பார்த்து நான் 4 கம்பெனி செலக்ட் பண்ணி அதில் நான் என்ன பண்ணுறேன், காசு போட்டு வைக்கிறேன். என்கிட்ட ஒரு 5 lakhs 10 lakhs அந்த மாதிரி இருக்குது, இல்லை 1 lakh இருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு வச்சேன்னா ஆகும், அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் க்ரோ ஆகும். க்ரோ ஆச்சுன்னா என்ன வரும், அந்த கம்பெனிலேருந்து எனக்கு இன்கம் வரும், அந்த கம்பெனிலேருந்து டிவிடெண்ட்ஸ் வரும். நான் இன்வெஸ்ட் பண்ணதை விட ஒரு ஹையான லெவலுக்கு அந்த கம்பெனி ரீச் ஆகிருக்கும். அப்போது எனக்கு அது ப்ராஃபிட். நாங்கள் ஒர்க் பண்ணல, ஓகே, நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல, நான் ஹாப்பியாக என் பாட்டுக்கு நான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு இன்கம் வருதில்ல. இதுதான் இந்த தேர்ட் டைப் ஆஃப் இன்கம், போர்ட்ஃபோலியோ இன்கம். இப்போ இந்த 3 இன்கம்மு இதை பற்றி நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் இருக்குதா, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இருக்குதா? நான் உங்களை அஃபெண்டெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் நான் உங்களை கேட்குறேன். ஓகே, ப்ரெசன்ட் இந்த வீடியோ பார்க்குற 90% பேருக்கு என்ன இருக்குன்னா, ஓன்லி ஆக்டிவ் இன்கம் தான் இருக்கும். இது பேசிவ் இன்கம் இல்லை, போர்ட்ஃபோலியோ இன்கம் இல்லை. இந்த வீடியோ பண்ணுற எனக்கே கூட இந்த பேசிவ் இன்கம் இல்லை, போர்ட்ஃபோலியோ இன்கம் இல்லை ப்ரெசன்ட். ஆனால் எனக்கு இந்த ரெண்டும், பேசிவ் இன்கம் போர்ட்ஃபோலியோ இன்கம், கூடி சீக்கிரத்தில் நான் அதை அச்சீவ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அது டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் மாதிரி. நான் டைரெக்டாக போய் செல் பண்ணும் அது இதுனாலாம் இல்லை, ஜஸ்ட் நான் பார்ட் டைமில் ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணிக்கலாம்.
அது நான் பண்ணுறது மூலிமா ஒரு நல்ல டீமை எனக்கு நான் பில்ட் பண்ணிக்கினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், பேசிவ் இன்கம் வரும். அந்த பேசிவ் இன்கம் வர்றதுனால நான் என்ன பண்ணுவேன், அந்த மணி எடுத்து நான் போர்ட்ஃபோலியோ இன்கமாக கன்வெர்ட் பண்ணுவேன். அது நான் ஸ்டாக்ல, பாண்ட்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய இருக்குது, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அது என்ன ஆகும், அப்புறம் எனக்கு அந்த மணி சர்க்குலேஷன் ஆகி அது அப்படியே ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஆகி கூடி சீக்கிரத்தில் நான் இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து வேறு லெவலுக்கு நான் போயிடுவேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி எதுனா உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பிளான்ஸ் எதுனா நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம், எவ்வளோ மாதம், எத்தனை வருஷம் இந்த ஆக்டிவ் இன்கம்மிலே டிபெண்ட் பண்ணியிருப்போம். சடனாக எத்தனை நியூஸுங்க வருது, இப்போ லே ஆஃப்ஸ் நடக்குது, ஆளுங்க தூக்கிடுறாங்க, இன்ஃபார்ம் பண்ணாதே ஆளுங்க தூக்கிடுறாங்க, ஜாப் போகுது, கேரண்டி இல்லை, நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா ஆச்சு, ஆக்சிடென்ட் எதுனா ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யாருமே வந்து சரிப்பா நீ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கோ, மாதம் மாதம் காசு போட்டுறேன், அந்த டேஷ் எல்லாம் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். பேசிவ் இன்கம் ட்ரை பண்ணலாம். நான் ஜாயின் பண்ணியிருக்கிற பிஸ்னஸ் பேசிவ் இன்கம் கொடுக்குது. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் எனக்கு. நான் பார்ட் டைமாகவும் பண்ணுறேன், ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணல, அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை ஃபஸ்ட்டு. எனக்கு என்னையா தேடி அந்த ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிஸ்னஸ் வந்துருக்குது. ஃப்ரீ டைமில் நான் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த பார்ட் டைம் பிஸ்னஸில் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் அது என்னென்னு நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். நான் ஜஸ்ட் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஆக்டிவ் இன்கம்லேருந்து இந்த பேசிவ் இன்கம்க்கு நீங்கள் போகலாம். உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துன்னு இருக்குது. அது புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒரு நல்ல டெசிஷன் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.